அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்மில் எப்படி ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். இங்கே இந்த யூ ஷேப்பில் இருக்குது ஏல, பியில் வந்து அந்த ஷேப்பில் இல்லை, சியில் அதே ஷேப்பில் இருக்குது ஆனால் ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போது டியில் என்ன ஆன்சர் வரும்? டியில் என்ன ஆன்சர் வரும் பார்ப்போமா? என்ன வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்கிறது கிளாக் வைஸா? ஆமாம், கிளாக் வைஸ் திருப்பியிருக்காங்க. இப்போ இது கிளாக் வைஸ் திருப்பினா எப்படி வரும்? இது வராது கண்டிப்பாக. இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது மூணுத்தில் ஒன்று வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, எப்படி வருதுன்னு பார்ப்போமா? இப்போது இது இருக்குது, இது எப்படி மாறி இருக்குது, அதாவது ஏல இருக்கிறது சியில் மாறி இருக்குது, எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது கிளாக் வைஸ் மாற்றிருக்கேன். 90 டிகிரியில் கிளாக் வைஸ், 90 டிகிரியில் கடிகாரம் முள் திரும்புது இல்லையா, அந்த இதில் மாற்றிருக்கேன். அப்போ இது சிக்கு சரியாக செட் ஆகிருக்கு. அப்போது அதே ஃபார்முலாவை இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை மாற்றி பார்ப்போம். இது மாற்றிருக்கேன். இது வந்து அதையும் 90 டிகிரி கிளாக் வைஸ் திருப்பேன். அப்போது 4 இதோட ஆன்சர் தான் கரெக்டாக வருது. கொஞ்சம் திருப்பி வச்சுருக்காங்க, இருந்தாலும் இதுதான் செட் ஆகும். மற்றதெல்லாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. அப்போது இதுதான் ஆன்சர், 4 தான் ஆன்சர். சரியா? பாருங்கள், 4 தான் ஆன்சர். மற்றது எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. 4 தான் ஆன்சர்.